நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இப்ப பார்க்க போறது ஆழ்ந்த உறக்கத்துக்கு பூண்டு. வியாதிகளை விரட்டும் வெள்ளை பூண்டு. இரவு உறங்கச் செல்லும் முன் சூடான பசும்பால்ல 2 பூண்டு பற்களை போட்டு அதை உண்டோம்னா உடலுக்கு அதைவிட நலம் பயக்கும் விஷயம் வேற எதுவுமே இல்லை. பிரபல மருத்துவர்கள் சொன்ன குறிப்பு இது கிடையாது. நல்லது கெட்டதுகளின் அனுபவ சாட்சியாய் வாழ்ந்து மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் நூலில் எழுதியிருக்கும் குறிப்பு இது. பூண்டு கைவசம் இருந்தா போதுங்க, போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல தன் உடல் செரிமானம், சக்தி, கழிவு நீக்கம் என சகலத்திற்கும் உடலுக்கு உற்ற துணை புரியும் பூண்டு மருத்துவ உலகின் வரப்பிரசாதம். சைவம் அசைவம் என எல்லா வகை உணவிலும் பூண்டு தவிர்க்க முடியாதது. பூண்டின் மகத்துவத்தை பற்றியும் நோய்களை குணப்படுத்த அதை பயன்படுத்தும் முறைகள் பற்றியும் விவரிக்கிறார் காரைக்குடி சித்த மருத்துவர் சி சொக்கலிங்கம் அவர்கள். பூண்டுல அலிசின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இரத்தத்துல உள்ள வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. கலலை, மரு போன்றவற்றை நீக்குவதற்கு பூண்டு கை கொடுக்கிறது. இருமல், மூச்சு திணறல், மலக்கிருமிகளினால் ஏற்படும் தொற்று போன்ற பிரச்சனைகள் உள்ள 3 வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெள்ளை பூண்டனை அரைச்சு மிகவும் சிறிது அவர்களுடைய நாக்குல தடவணும்னா அது உடனே சரியாகும், நிவாரணம் கிடைக்கும். தலையில் பூச்சி வெட்டு ஏற்பட்டு கொத்து கொத்தாக முடி உதிர்வதை தடுக்க பூண்டு தோல் 50 கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில நன்கு வறுத்து அதை அரைத்து மறுபடியும் அதே எண்ணெயில் மை போல கலந்து பூச்சி வெட்டு உள்ள இடத்துல தடவிட்டு வந்தோம்னா முடி வளரும். 5 பூண்டு பற்கள் எடுத்து தோல் நீக்கி 100 மில்லி பசும்பால்ல போட்டு வேக வச்சு நன்றா வெந்த பிறகு பூண்டை கடைந்து அது கூட பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தோம்னா மார்பு வலி, மூச்சடைப்பு இதெல்லாம் சரியாகும். பூண்டு கஞ்சி சாப்பிடுவது கிராமத்துல உள்ள மக்களுடைய வழக்கம். தேவையான அளவு பூண்டனை பூண்டை எடுத்து தோலை நீக்கிட்டு வெந்தயம், உளுந்து ஆகியவற்றை முறையே 50 கிராம் சேர்த்து அரைச்சு தூள் செஞ்சு வச்சுட்டு 1/2 லிட்டர் பசும் பால்ல வேக வச்சு மற்றும் சமயத்துல அதில் பனங்கற்கண்டை சேர்க்க வேணும். மாதம் 2 முறை பூண்டு கஞ்சி சாப்பிட்டோம்னா இரத்த சோகை மாறி உடல் வலிமை பெறும். பூண்டு கஞ்சி கூட ஏலக்காய், கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து சாப்பிட்டு வர ஆண்களின் வீரிய குறைவு சரியாகும். மேலும் மலச்சிக்கல், சிறுநீர் போகும்போது ஏற்படும் எரிச்சல் ஆகியவற்றையும் இது சரி செய்யும். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் 2 பூண்டு பற்களும், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் 3 பற்களும், அதாவது பூண்டு பற்களும், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் 5 பூண்டு பற்களும் பனங்கற்கண்டு கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு கட்டி ஆகியவை குணமாகும். உயர் இரத்த அழுத்தம், இரத்த உறைவு, சீரற்ற இரத்த ஓட்டம் ஆகியவற்றுக்கு பூண்டு நல்ல பலன் தரும். பூண்டு 5 பல் எடுத்துட்டு அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்த்துட்டு 10 கிராம் அளவு அரைச்சு வச்சுட்டோம்னா அந்த அரைச்சு வச்சதை பால் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இரத்த ஓட்டம் சரியாகும், வாத நோய் சரியாகும். இப்போ வாத நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பக்கவாதம், மூட்டுவாதம், சுண்டுவாதம், நடுக்குவாதம், ஒரு பக்கவாதம் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் குணப்படுத்தணும்னா பூண்டு ஒரு சிறந்த மருந்து. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பொங்கெண்ணெய், புன்னை எண்ணெய், அதாவது புன்னை மர எண்ணெய், இழுப்பு எண்ணெய் ஆகியவற்றை 100 மில்லி எடுத்து ஒன்னா கலந்து அது கூட தேவையான அளவு தழுதால இலை, நொச்சி இலை ஆகியவற்றை பூண்டும் சாறு விட்டு அரைச்சு அதையும் எண்ணெயில கலந்துக்கணும். எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டு வாதம் உள்ள இடத்துல தடவிட்டு வந்தோம்னா மேற் சொன்ன வாதங்கள் சரியாகும் அப்படின்னு மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள் சித்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று என்பது பூண்டுக்கும் பொருந்தும். மருத்துவ பயன்கள் பூண்டு நோய் தடுப்பு மண்டலத்துக்கு உறுதுணையா அமைகிறது. புற்றுநோயும் மற்ற நோய் தொற்றுகளையும் எதிர்க்க உதவுகிறது. வெள்ளணு திறனின் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்கிறது. ஊளை சதையை கரைக்கும். தண்டுவட உரை அலர்ச்சிக்கும் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைகிறது. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் அப்படின்ற புக்ல இருந்து இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.